guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எய்ட்ஸ்னா அக்யூர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது எப்படி வரும்னா ஹெச்ஐவினால வரும். ஹெச்ஐவினா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது வரது மூலமா வந்துட்டு இம்யூன் சிஸ்டம் வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுறதுனால இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் இதை இன்ஃபெக்ஷன் வரதை வந்து இது வந்து ஃபைட் பண்ணாது இதுக்கு எதிராக. அதனால எய்ட்ஸ் வரும். இது ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா யூஎஸ்ஏல 1981 கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து இதோட ஸ்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்யூட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். அக்யூட் ஹெச்ஐவி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 or 4 வீக்ஸுக்கு அது இனிஷியேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரானிக் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். கிரானிக் அப்போ இது மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லாமல் ஹெச்ஐவி ட்ராவல் ஆகுறது. லாஸ்ட் ஸ்டேஜ் தான் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் வந்துட்டு அக்யூட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. டயக்னோசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலைசா டெஸ்ட் இருக்கும். எலைசானா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் எஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து CD4+T செல் கவுண்ட் எடுக்கும். அது லெஸ் தென் 200க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஹெச்ஐவி கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். 50 to 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் தெரியாது. மீதி 50% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர் இருக்கும். அப்புறமேல ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும். ஸ்கின் ரேஷஸ் வரலாம். அப்புறம் ஊன்ஸ் வரலாம். ஊன்ஸ் எங்கெங்கெல்லாம் வரலாம்னா கால் பாதத்தில் வரலாம், கையில் இருக்க ஃபிங்கர் டிப்ஸில் வரலாம். ரொம்ப மூச்சு விடுறதுக்கே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ரொம்ப ஹேர் லாஸ் ஆகலாம். அப்புறமேல ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் கூடயும் ஆகலாம். இதோட மேனேஜ்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரக்ஸ் கொடுப்போம். இது வந்து காம்பினேஷன் ட்ரக்ஸாக நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்படி என்னென்னா நிமோனியா, டியூபர்குலோசிஸ், நிமோனோசைட்டோசிஸ் அதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுப்போம், சைக்கோ சோஷியல் சப்போர்ட் கொடுப்போம். அப்புறம் வந்து ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால அதனால் எதனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, அதனால் எதனா ரெசிஸ்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணுவோம்.